ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் எக்ஸ்ட்ரா டைம் இன்சைட்ஸ். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டாபிக். என்னவா இருக்கும்? நிறைய ஃபுட்பால் பிளேயர்ஸ் ஷார்ட்ஸுக்குள்ள ஒரு டைட்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, அது ஏன் போடுறாங்க, அது ஸ்டைலா இல்லை சயின்ஸா, அதை தான் நம்ம பிரேக் டவுன் பண்ண போகிறோம். நான் வாங்கியிருக்கிற இந்த ஷார்ட்ஸ் ப்ளஸ் டைட்ஸை ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதை பற்றி சில இன்சைட்ஸ் கொடுக்குறேன். உண்மை என்னன்னா, இந்த ஷார்ட்ஸுக்குள்ள டைட்ஸ் போடுறது ஃபேஷன் கிடையாது ப்ரோ. இது ஃபேஷனை விட ரொம்ப முக்கியமானது. சரி, இதோட பெனிஃபிட்ஸை பார்ப்போமா? டைட்ஸ்னாலே கம்ப்ரெஷன் வேர், மசில்ஸை டைட்டாக ஹோல்ட் பண்ணி வைப்ரேஷனை ரெடியூஸ் பண்ணுறது. சிம்பிளாக சொல்லணும்னா லெஸ் இன்ஜுரிஸ், பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். கம்ப்ரெஷன் இருக்கிறதுனால பிளட் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்மூத்தாக இருக்கும். லாக்டிக் ஆசிடோட பில்டப்பு கம்மியாக இருக்கும். ஸோ ஃபெட்டிகை ஃபைட் பண்ணுறது ஈஸி. பேசிக்கலி சீக்கிரம் டயர்ட் ஆக மாட்டீங்க. நம்ம ஒரு வின்டர் சீசனுக்கு இந்த டைட்ஸ் ஒரு நல்ல மேட்ரு. இந்த மாதிரி கோல்டு வெதரில் நமக்கு அவ்வளோ ஈஸியாக வார்ம் அப் ஆகாதுல்ல. பட் வித் டைட்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாகவே வார்ம் அப் ஆகிடும். ஏன் வார்ம் அப் முக்கியம்? மசில்ஸ் வார்ம் அப்பாக இருந்தால் இன்ஜுரி சான்சஸ் ரொம்ப கம்மி. நம்ம ஆர்டிஃபிஷியல் பிச்சில் ஸ்லைடு பண்ணியோ இல்லை விழுந்து வாரினாலோ அது டைரெக்டாக நம்ம ஸ்கின்னை தாளிச்சு விட்டுரும். பட் டைட்ஸ் இருந்தால் சேஃப். ஸ்வெட் கண்ட்ரோல் பெட்டராக இருக்கும். இதனால் ஒரு ட்ரை ஃபீல் உள்ள கிடைக்கும். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமாக நோ சேஃபிங் இன்சைட். உங்களுக்கு சேஃபிங் பற்றி சொல்லணுமா? ப்ரோஸ்ன்னு இருந்தால் கான்ஸ் கூடவே இருக்கும் இல்லவா? இதோ சில கான்ஸ். நம்ம ஊர் வெயிலில் மேட்ச் ஆடும்போது இந்த டைட்ஸ் போட்டு ரன் பண்ணினீங்கன்னா நான் சொல்லவே வேணாம், நீங்களே அதை தூக்கி அடிச்சிடுவீங்க. உள்ளே ஓவர் ஹீட் ஆகிடும். லூஸாக இருந்துச்சுன்னா போட்டது வேஸ்ட்டு. டைட்டாக இருந்துச்சுன்னா மூமெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். ஸோ ப்ராப்பர் ஃபிட் இல்லைன்னா உங்கள் கேமை இது ஸ்பாயில் பண்ணிடும். இந்த பாயிண்ட் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். ரூல் புக் சொல்கிறது என்னென்னா, டைட்ஸ் கலரில் தான் ஷார்ட்ஸ் கலரு இருக்கணும்ட்டு. இல்லாட்டி ரெஃப்ரி அதை கழட்டிடுடா அப்படின்னு சொல்லிடுவாப்ல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டைட்ஸ் போட்ட ஃபுட்பாலர்ஸை பார்த்தீங்கன்னா அவங்கள ஜட்ஜ் பண்ணாதீங்க. சேஃப்டி ஃபர்ஸ்ட்டு, ஃபேஷன் நெக்ஸ்ட். ரைட்டு, இப்போ நம்ம மெயின் கண்டென்ட்குள்ளே வரலாம். ஸோ இந்த ஷார்ட்ஸை நான் எங்கே வாங்கினேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட சர்வீஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்டை ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணிடுவோம். 17th March நைட்டு ஒரு 11 மணிக்கு மேலே தான் ஆர்டர் பண்ணினேன். நெக்ஸ்ட் டே, அதாவது 18th ஷிப்மெண்ட் பண்ணிட்டாங்க. 19th டெலிவர் பண்ணிட்டாங்க. மின்னல் வேகத்தில் டெலிவர் பண்ணிட்டாங்க. என்ன, எனக்கு தான் ஒரு மாதம் ஆகிடுச்சு இதை பற்றி ரிவ்யூ பண்ணேன். நான் கவரை இன்னும் ஓப்பன் பண்ணலை. இப்போ தான் உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ண போகிறேன். பேக்கிங் ரொம்ப டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஜிப்லாக் கவர். இதை நீங்கள் வேறு எதுக்கு வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட்ஸுக்குள்ளார டைட்ஸ் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம டார்க்காக இருக்கும். இதுவும் டார்க்கு தான், பிளாக்கு. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது ஷார்ட்ஸுக்குள்ளே டைட்ஸு. மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இது பெருசாக ஷ்ரிங்க் ஃப்ரீ மாதிரியெல்லாம் இல்லை, கொஞ்சம் கசக்கி தான் இருக்குது. பட் அது அவ்வளோ பெரிய மேட்ரு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்னென்னா, இந்த ஷார்ட்ஸில் பாக்கெட்டு கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் இந்த ஷார்ட்ஸுக்குள்ளே வர டைட்ஸ்லேயுமே பாக்கெட் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அது இருக்கான்னு பார்த்துடலாம் இருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைட்ஸுக்குள்ளேயே ஒரு பாக்கெட் இருக்குது. இது அவங்களோட பேஜுக்கே போனீங்கன்னா அவங்க கிளியராக போட்டிருப்பாங்க. நான் கொஞ்சம் ஒழுங்காக காட்ட முடியல. ஷார்ட்ஸில் ஒரு பேக்கெட் அண்ட் டைட்ஸ்குள்ளே ஒரு பேக்கெட். ஸோ இதை நான் என்னோடய அடுத்த கேமில் போட்டு விளையாட போகிறேன். அப்போ மேபி அந்த டைட்ஸில் இருக்க பாக்கெட்டையும் ஷார்ட்ஸில் இருக்க பாக்கெட்டையும் நான் கொஞ்சம் நல்லா கன்வே பண்ண பார்க்குறேன். ஸ்டிச் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஒன்றும் நூலெல்லாம் ஒன்றும் தொங்கலை, ரொம்ப இன்டாக்டாக இருக்குது. ஃபிட்டு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, நான் போட்டால் தான் தெரியும். ஸோ நான் எதுக்கோ ஒரு ஸ்பேர் ஷார்ட்ஸோடு தான் இன்றைக்கி போகிறேன். ஏன்னா இப்போ நான் இங்கே வீட்டில் போடுறது வேஸ்ட்டு. உங்களுக்கு இதில் ஒன்றும் பெருசாக தெரியவும் தெரியாது. இப்போ ஏதோ இப்போ கேமில் காட்டினேன்னா உங்களுக்கு கொஞ்சமாவது அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஒரு ஸ்பேர் ஷார்ட்ஸோட இந்த ஷார்ட்ஸை போட்டு கிரவுண்டில் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். கிரவுண்டுக்கு போட்டு போனேன், சும்மா சொல்லக்கூடாதுங்க. கம்ஃபர்ட் பயங்கரமாக இருந்தது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு அது ஃபீல் ஆச்சு. அண்டு நாங்கள் ஸ்ட்ரெச்செல்லாம் பண்ணும்போது நல்லா ஃபிட்டாக இருந்தது. உள்ள எனக்கு ஹாம்ஸ்ட்ரிங்கில் பெயின் இல்லை, க்ராயின் கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ரொம்பவே ஒரு நார்மலாக நான் ஷார்ட்ஸ் போட்டுன்னு ரன் பண்ணுறதுக்கும் இதுக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதுங்க.
இந்த சில ஸ்ப்ரிண்ட் எல்லாம் பண்ணேன். இதிலெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் இருந்தது. எனக்கு உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே ரொம்ப இன்டாக்டாக இருந்தது. எந்த ஒரு டிஃபிகல்ட்டுமே இல்லை, வந்து பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருந்தது. ஸோ இந்த ஷார்ட்ஸை நான் வாங்கினது எங்கன்னா த ஷார்ட்ஸ் ஸ்டோர் வெப்சைட்டில் இருந்து ஆர்டர் பண்ணினேன். அண்ட் இதோட காஸ்ட்டு 1599 ஒன்லி. இந்த வேல்யூக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ என்னோட ஓவரால் ரிவ்யூ அபவுட் த ஷார்ட் ஸ்டோர் என்னன்னா பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஈஸி ப்ராசஸ், ப்ராம்ப்ட் டெலிவரி அண்ட் கம்ஃபர்டபுள் வேர் என்ன வேணும்? இந்த ஷார்ட் ஸ்டோரோட வெப்சைட் டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ வேணும்னா நீங்கள் ஒன்று தாங்க செய்யணும். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட்டில் நெக்ஸ்ட் எதை பற்றி ரிவ்யூ போடணும்னு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் ஸ்டான்லி, சைனிங் ஆஃப்.